Good morning, all. We'll start the session. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சு கவனிங்க. ஸோ ஒரு 3 நிமிஷம் மூச்சு மட்டும் கவனிக்க போறோம். நீங்க மூச்சு மட்டும் கவனிக்க போறீங்க. இதுல உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரட்டும். இதுக்கு பேரு கிரவுண்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் நீங்க வர வைக்கிறீங்க. என்னென்ன உள்ள இருக்க மேபி அது உங்களுக்கு எமோஷ்னலி ஏதாவது அஃபெக்டா இருக்கலாம். அந்த தாட்ஸ் வந்தா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. அந்த தாட்ஸை நம்ம அடக்கி வைக்க கூடாது. அந்த தாட்ஸ் வரட்டும். நீங்க லெட் இட் கோ பண்ண போறீங்க. ஸ்டே ஃபார் 3 மினிட்ஸ். மூச்சை மட்டும் கவனிக்க போறீங்க. தாட்ஸை கவனிக்கல. மூச்சை கவனிக்கிறீங்க. தாட்ஸ் வருது போதும். நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. தாட்ஸை மட்டும் கவனிங்க. சாரி, மூச்சு கவனிங்க. தாட்ஸ் வரும் போகும். நார்மலா மூச்சு கவனிங்க. மூச்சு கவனிங்க. We'll start with a prayer. Join your hands, close your eyes for prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं
प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। Relax. Rub your palm gently, place it on your eyes. Now we'll start with the box breathing. நல்ல comfortable position உட்காந்துக்கோங்க. Okay, we'll start with the box breathing. இன்னைக்கு left nostril run ஆகணும் check பண்ணிக்கோங்க. We'll start. Take a deep breath in. Breathe out and empty your lungs. One more time. Take a deep breath in. And breathe out. Now for box breathing. Breathe in. Hold. Out. Hold. 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 In. Hold.
out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes. Relax. We'll start with the asanas. So please get up. நம்ம தாடாசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Please get up. ஸோ தாராளமா வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கிறோம். 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம். பட் இந்த 5 மினிட்ஸ்ல உங்களால அதே பொசிஷன்ல இருக்க முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா நீங்க திருப்பியும் பொசிஷன் டவுன் பண்ணிட்டு திருப்பியும் வாங்க. டைமர் ஸ்டார்ட்ஸ். வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். தாடாசன். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ். நல்லா இன்டர்லாக் பண்ணிட்டு எவ்வளவு முடியுமோ நீங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நீங்க நல்ல வால் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட டோ ஃபிங்கர்ஸையும் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணி உங்க ஹெட் போர்ஷன், போனோ இல்ல லேப்டாப் எது வச்சுக்கீங்களோ நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இது பண்ணும்போது கரெக்டா உங்களுக்கு இந்த ரிப்கேஜ் போன் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த விழா எலும்பு குத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, டைமர் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல நார்மல் பிரீதிங் தான். பிரீதிங்ல எந்த ஒரு சேஞ்சஸும் எதுவும் நியூவா ட்ரை பண்ணாதீங்க. நார்மலா நீங்க நிக்கிறீங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த ரிப்கேஜ் போன்ல இருக்கும். அண்ட் உங்களோட கண் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. தட்ஸ் ஆல். ஷோல்டர் வலிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் டவுன் பண்ணி திருப்பியும் ரைஸ் பண்ணிக்கோங்க. Keep your head straight. நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். சில பேருக்கு முதுகு மேபி வலிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மசில்ஸ் நீங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ட்ரை டு ஹோல்ட் இட். கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க.
Focus on your ribcage bone. உங்க ஸ்டொமக் நல்லா உள்ள போயிருக்கும். நடுவுல பிரேக் வேணா கையை இறக்கிட்டு ஷோல்டரை நல்லா லூஸ் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இருங்க. இந்த சும்மா இருக்க அந்த 5 மினிட்ஸ் ஏதாச்சும் தாட்ஸ் வரும். பட் வரட்டும், இட்ஸ் ஓகே. ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேட் அண்ட் கவ். டேபிள் போஸ் வந்துருங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த முதுகு இல்ல கழுத்து வலியா இருந்துச்சுன்னா அந்த கேட் அண்ட் கவ்ல சரியாயிடும். ஓகே, 5 செட்ஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்பர் டேபிள் போஸ். ஸோ டேபிள் போஸ் சொல்லிடுறேன். உங்களோட இங்க இந்த ஹிப் கிட்ட இருந்து இந்த கால் முட்டி வர வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கட்டும். இங்க ரொம்ப பேக்லயோ இல்ல ரொம்ப ஃப்ரண்ட்லயோ இருக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர்ஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். ஷோல்டர்ல இருந்து உங்க கைக்கு ஸ்ட்ரெயிட். ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ மேல பார்க்கும் போது இன்ஹேல் பண்ணுவீங்க அண்ட் இந்த ஆர்ச் இந்த முதுகு நீங்க தான் பெண்ட் கொடுக்கணும். அண்ட் கீழே வரும்போது எக்ஸேல். முதுகு நல்லா ஹம்ப் மாதிரி நீங்க தான் பண்ணணும். உங்க வயித்தை உள்ள ஸ்குவீஸ் பண்ணி மேல ஹம்ப் வரணும். ஃபைவ் செட்ஸ். நீங்க எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹோல்ட் பண்ணலாம். சில பேருக்கு கீழே வரும்போது இங்க ஹோல்ட் பண்ணணும்ட்டு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு மேல போகும்போது இந்த ஆர்ச் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த அந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ்ல ஒரு கேர்ள் வந்து சொன்னாங்க, இந்த கேட் அண்ட் கவ் பண்ணும்போது முதுகு வலிக்குதுன்னு சொன்னாங்க. கேட் அண்ட் கவ் பண்றதே வந்து முதுகு வலி வராம இருக்கதான் பண்றது. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் இந்த மேல பார்க்கும்போதுதான் வலி இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபோக்கஸ் வந்து இங்க நம்மளுக்கு இந்த டைல் போன்ல இருக்கணும். ஆனா அவங்க கொடுத்த ஃபோக்கஸ் வந்து இந்த முதுகுல அந்த ஆர்ச் வரும்போது முதுகுல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த நெக் போர்ஷனும் அவங்களுக்கு பெயின். நெக் போர்ஷன்லயும் பெயின் வந்திருக்கு. ஸோ அவங்களோட அந்த ப்ரெஷர் எல்லாம் அந்த நெக்ல அண்ட் சென்டர் ஆஃப் த அந்த இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த டெயில் போன் தான் வந்து மேல கீழே போயிட்டு வரணும். ஓகே, உங்களுக்கு நீங்க மேல பாக்கணும்னா அதுக்குன்னு உங்க கழுத்து வலிக்கிற மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஓரளவுக்கு தான் அந்த உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த லிமிட் தெரியும்ல, கரெக்டா வச்சுக்கோங்க. நெக்ல எந்த ப்ரெஷரும் போடாதீங்க.
ஸோ அந்த கிளாஸ்ல அவங்க சொல்லும் போது தெரிஞ்சது அவங்க வந்து எங்க அந்த ப்ரெஷர் பாயிண்ட் போடுறாங்கன்ட்டு. பட் அதை ராங்கா போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லயும் நீங்க முடிச்ச கையோடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்ல மேம் இதை பண்ண எனக்கு இங்க பெயினா இருந்துச்சு அதெல்லாம் நீங்க அப்பவே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஆசனா பண்றதுனால உங்களுக்கு பெயினும் அந்த மாதிரி எதுவும் வராது. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்கன்னா அலைன்மெண்ட் ஏதாவது தப்பா இருக்கலாம். நம்ம வச்சிருக்க கை கால் அந்த போஸ்டர் அந்த ப்ராப்பரா நம்ம ஹோல்ட் பண்ணாதது அதனால பெயின் வந்திருக்கலாம். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 5 செட்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க. இந்த முட்டி போட்டு உட்காருறது வஜ்ராசனா. இப்போ கையை பின்னாடி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் ஹேண்டா ஹோல்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் தான் பண்ண போறோம். ஸோ உங்க நெத்தி வந்து தரையில படணும். சப்போஸ் சில பேருக்கு இல்ல மேம் நான் முடிஞ்ச எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 பில்லோஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்றீங்க. கை நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களோட செஸ்ட் போர்ஷன் ஃப்ரண்ட்ல வரட்டும். அண்ட் ஸ்லோலி கம் டவுன். நம்ம 3 minutes ஹோல்ட் பண்ண போறோம். ஸோ டைமர் ஸ்டார்ட் பண்றேன். 3 minutes ஹோல்ட். சப்போஸ் மூச்சு முட்டுற மாதிரி அந்த வயது போய் இடிக்குது அப்படின்னா கொஞ்சம் மேல வந்துட்டு திருப்பியும் போங்க. அண்ட் முடியல அப்படின்னா 2 பில்லோஸோ இந்த 2 டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி இருந்தா வச்சுக்கோங்க. இந்த ஆசனாக்கு பேர் வந்து பத்ராசனா. உடம்ப பத்திரமா வச்சுக்கிறது இது இந்த ஆசனாவோட ஸ்பெஷாலிட்டி. நார்மல் பிரீதிங் வச்சுக்கோங்க. அதுல எந்த ஒரு ஹோல்ட் பண்றதோ பிரீதிங் பெருசா கவனிக்க தேவையில்லை. நீங்க நார்மலா இருக்கும். ரிலாக்ஸ். ஸோ ஃபுல்லா நீங்க ஏஞ்சி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இன்ஹேல் எக்ஸேல். நல்ல ஒரு 2 கவுண்ட்ஸ். நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ தாடாசன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு இங்க செஸ்ட் போர்ஷன் நல்லா விரிஞ்சு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றதை மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங்ல கட்டி சக்கராசனா. ஸோ ஹிப்பு அப்படின்னும் போது உங்களுக்கு பான்கிரியாஸ் மெயினா வந்துடும். ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட், சுகர் அந்த டயபெட்டிஸ் வராம நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றது கட்டி சக்கராசனா. வெரி சிம்பிள். ஸோ இப்படி ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெயிட் நிக்க போறீங்க. நின்றுட்டு
சைட்ல உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். இல்ல கை வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கைய வெறுமனே வச்சுட்டு நீங்க ட்விஸ்ட் கொடுக்கும் போது உங்க கையும் ட்விஸ்ட் ஆகும். சோ இப்போ இங்க எந்த இடத்துல ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ப்ரெஷர் இந்த இடம், நீங்க எந்தெந்த சைட் டர்ன் பண்றீங்களோ இந்த சைடு ஆகும், இந்த சைடு ஆகும். சோ இது வந்து டயபெட்டிஸ் வராமையும் தடுக்கும் அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆசனம். சோ ப்ளீஸ் கெட் அப். 5 sets பண்ண போறோம். 5 setsனா அப்போ 10 counts வரும். ஓகே, வில் ஸ்டார்ட். நல்லா ஃபீல் பண்ணுங்க, இந்த சைட் போர்ஷன்ஸ் நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க பாதம் தரையில உங்க மேட்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். நல்லா ஃபர்மா புடிச்சு வைங்க உங்க காலை. நீங்க டர்ன் பண்ணும்போது உங்க ஹிப் போர்ஷன் மட்டும்தான் டர்ன் ஆகும். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. உடனே மாத்திடாதீங்க. உடனே அடுத்தடுத்த இதுக்கு மாத்தாதீங்க. கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க ட்விஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட் மட்டும் அந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச். அடுத்த கவுண்டிங் 5 செகண்ட்ஸ் இல்லாம ஒரு 10 செகண்ட்ஸா ஹோல்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ நல்ல ஒரு ட்விஸ்ட், நல்லா பின்னாடி திரும்பி பாருங்க. அந்த 5 sets 10 counts முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம லெக் கிக் போறோம். முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலா இந்த ஒரு இது பண்ணுவோம்ல ட்விஸ்ட். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க. ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்றதுக்கும் நம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு இதுக்கே லைட்டா வேர்க்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த இது பண்ணும்போது மூச்சு தான் வாங்கும். அந்த டிஃபரன்ஸ் நோட் பண்ணி பாருங்க. ஆசனாக்கும் நார்மல் நம்ம இது பிலாட்டே யோகா அந்த இதுல வந்துடும். இந்த இது பண்றது பிலாட்டே யோகால வருது. அண்ட் இந்த கட்டி சக்கராசனம் பாத்தீங்கன்னா ஆசனால வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா லெக் கிக். இதுல 5 counts ஸ்ட்ரெயிட்ல, சைட்ல ஒரு 5 counts. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் கெட் அப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 counts. ரைட் சைட் 1 2 3 4 5. நடுவுல பிரீதிங் வேணா நல்ல ஒரு இன்ஹேல் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. மூச்சு வாங்க விடாதீங்க. லெஃப்ட் சைட் 1 2 நல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வாங்க. 3 4 5. சைட் வைஸ். சைட நீங்க டர்ன் பண்ணக்கூடாது. கால் மட்டும் போனா போதும். ஸ்டார்ட் 1 2 3 4 5. எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் நீங்க கையை டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான். 1
2 3 4. இந்த பாதம் பாருங்க ஸ்ட்ரைட்டாவே தான் இருக்கும். நீங்க டர்ன் பண்ணும்போது அந்த பாதம் டர்ன் ஆகக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் கோ டு மலாசனம். மலாசனம் வந்துருங்க. உங்க எல்போவும் முட்டியும் சேம் பிளேஸ். நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ். மூலாதாரம் ஹோல்ட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம், ஹோல்ட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம். 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். 10 கவுண்ட்ஸ்ல உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியாது. ஸோ 20 கவுண்ட்ஸ். மூலாதாரம் ஹோல்ட் பண்றீங்க, ரிலாக்ஸ் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மலாசனம் உட்காரும் போது கூன் போட்டு உட்காராதீங்க. உங்களோட பேக் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கணும். ஸோ நான் சைட் வைஸ்ல டர்ன் பண்ணி காட்டுறது பாருங்க. ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுக்கும் இப்படி கூன் போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கூன் போட்ட மாதிரி உட்காராதீங்க. ஸ்லாண்டிங் நிமிர்ந்து உட்காருங்க. ஸோ இப்போ மூலாதாரம் ஹோல்ட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம், ஹோல்ட் பண்றோம், ரிலீஸ் பண்றோம். சரி, மூலாதாரம் வேற, சுவாதிஷ்டானம் வேற. மூலாதாரம் ஆசனவாய். நீங்க வந்து யூரின் போறதுக்கு மேல அந்த அப்டாமன் ரொம்ப லோவர் அப்டாமன் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது வந்து வேற. அது இது வந்து மூலபந்தம். இதுக்கு பேர் மூலபந்தம். நம்ம அந்த லோவர் அப்டாமினை ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேரு ஜலந்திர பந்தம். அது வேற, இது வேற. வெறும் ஆசனவாயை மட்டும் ஹோல்ட் பண்றீங்க, ரிலீஸ் பண்றீங்க, ஹோல்ட் பண்றீங்க, ரிலீஸ் பண்றீங்க. டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அடுத்து வந்து நம்ம வாரியர் போஸ்ல ரிவர்ஸ் வாரியர் பண்ண போறோம். அதுல ஒரு 3 செட் பண்ண போறோம். 3 செட்ல நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் ஒரு பொசிஷனையும் ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ அது எப்படின்னு பாத்துடலாம். காலை முடிஞ்ச வரைக்கும் நல்லா பைண்டா வச்சுட்டு இப்போ நான் ரைட் சைட் டர்ன் பண்ண போறேன். என்னோட லெஃப்ட் பாதம் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்க போகுது. ரைட் பாதம் மட்டும் ரைட் சைட்ல டர்ன் பண்றேன். இதோட ப்ராப்பர் பொசிஷனிங் பாத்தீங்கன்னா உங்களோட இந்த பாதம் வந்து ஸ்ட்ரெயிட்டா இந்த காலோட ஆர்ச், இந்த பெண்டுக்கு ஸ்ட்ரெயிட் அந்த நடுவு இதுல இருக்கணும். இப்ப நான் அதே பொசிஷன் தான் நான் நிக்கிறேன். சப்போஸ் என் பாதத்தை நான் மாத்திட்டேன்னா பாருங்க. இப்ப இது இங்க இருக்கு, என் ரைட் கால் அந்த பக்கம் இருக்கு, என் லெஃப்ட் லெக் இருக்கு பாருங்க. அந்த உங்களுக்கே இந்த வீடியோலயே தெரியும் அலைன்மெண்ட் ப்ராப்பரா இல்ல அப்படின்ட்டு. சோ இந்த ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு திஸ் இஸ் த பொசிஷன். இதுல இருந்து பேக் ஸ்ட்ரெச். அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் வாரியர் போஸ். நீங்க லைட்டா ஸ்ட்ரெச் கொடுத்தா போதும் கால்.
எல் ஷேப்க்கு லைட்டா பெண்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு ஸ்டேபிளா வரல, ரொம்ப ஷுகர் ஆகுது, பாடி ஷேக் ஆகுதுன்னா தாராளமா நீங்க பால்ல சாஞ்சிட்டு பண்ணுங்க. அகெயின் நான் இந்த பொசிஷன் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறீங்க, கால் எவ்வளவு வேணுமோ நீங்க ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், ஒரு 1.5 feet இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரைட் சைட் டேர்ன் பண்ண போறேன். என் ரைட் பாதம் மட்டும் டேர்ன் ஆகுது. என்னோட ரைட் பாதமும் லெஃப்ட் பாதத்துல இருக்கிற அந்த பெண்ட், அந்த நம்மளோட வளைவு இருக்குல்ல, அதுக்கு சென்டரா என்னோட பாதம் இங்கே இருக்குது. இப்படி இருக்கணும். ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ். எல் ஷேப் நீங்க லைட்டா பெண்ட் கொடுத்து ரிவர்ஸ்ல நீங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் உங்களோட இந்த முட்டிக்கு பின்னாடி டச் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 10 counts 20 counts ஹோல்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பார்க்க ஈஸியா இருக்கும். ஹோல்ட் பண்ணுங்கனால கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பொசிஷன் அண்ட் சேம் ப்ராசஸ் லெஃப்ட் சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட் பாதம் ஸ்ட்ரைட்டா இருக்கும், லெஃப்ட் பாதம் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வரும். ஆர்ம்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. லைட்டா இந்த கால் முட்டி எல் ஷேப் பெண்ட் பண்றீங்க. அண்ட் தென் பின்னாடி உங்க ரைட் ஹேண்ட் வந்து ரைட் லெக்க டச் பண்ணும், ரைட்ஸ்க்கு கீழே. ஹோல்ட் இட் ஃபார் 20 counts. 20 counts தாராளமா ஹோல்ட் பண்ண முடியும் தான். ப்ராப்பரா வைங்க, ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணுங்க. அலைன்மெண்ட் காலு அண்ட் உங்க கை ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணுங்க. த்ரீ செட்ஸ் பண்றீங்க. நீங்க எங்கேயுமே மூவ் ஆக மாட்டீங்க, உங்க பாதம் உங்க ஆங்கிள் மட்டும்தான் மூவ் ஆகும். டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னா 25 13 அப்படின்ற அந்த கவுண்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் என்னோட தேர்ட் செட்ல ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்றேன். முடிச்சவங்க heel up and down 20 counts. இந்த கை நீங்க மேல ஸ்ட்ரெச் பண்ணிருக்கீங்கல்ல, எவ்வளவு முடியுதோ நல்லா ஸ்ட்ரெச். கைய மட்டும் முடிஞ்ச அளவு தாடாசன்ல ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் இடுங்க. நீங்க கையை இங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த சைடு உங்களோட இந்த சைடுல நல்லா ஒரு ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆகும். சோ இந்த ஆசனாவே வந்து நல்லா உங்களுக்கு உலக வேர்த்து இருக்கும், ஃபீல் பண்ணி பாருங்க.
எங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ ஹீல் அப் அண்ட் டவுன் 20 கவுண்ட்ஸ். சீட் பண்ணாம பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இதை பண்ணி முடிச்சோடனே இங்க வலிக்கணும். இந்த கஃப் ஏரியா கண்டிப்பா வலிக்கும். நீங்க ஸ்லோவா பண்றதோ இல்ல ரைஸ் பண்ணி திருப்பி காலை ஃபுல்லா நீங்க வச்சுட்டு பண்ணீங்கன்னா வலிக்காது. அந்த மாதிரி சீட் பண்ணாம வலிக்கட்டும், பரவாயில்ல. வலிச்சா பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெச் கொடுத்துட்டீங்க, ஹோல்ட் பண்றீங்க அப்படின்போது அது வலியும் போயிடும். ஓகே, ஆசனால இப்ப ஃபைனலா பவன முக்தாசனா பண்ண போறோம். சோ பவன முக்தாசனா உங்க மேட்டோட நல்ல ஏதாச்சும் ஒரு கார்னர்ல வந்துக்கோங்க, எட்ஜ்ல வந்து உட்காந்துட்டு ஹோல்ட் இட். உங்களோட 2 முட்டையும் நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. போறீங்க, பின்னாடி போறீங்க, அண்ட் அகைன் ஃப்ரண்ட்ல வந்துடணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு ஃப்ரண்ட்ல வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த முட்டி இந்த காலை விட்டுடக்கூடாது, விடாம புடிச்சிட்டே பண்ணுங்க. சோ எப்படி ஃப்ரண்ட்ல வர முடியுது, சில பேரால வர முடியல அப்படின்னா பிரீதிங் தான். உங்க பிரீதிங்ல தான் நீங்க ஃப்ரண்ட்ல வரணும். நல்லா பிரீதிங்க வந்து அவுட் பண்ணி ஃப்ரண்ட்ல வாங்க. நல்லா ஒரு 20 கவுண்ட்ஸ் தாராளமா 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மேட்ல ஏதாச்சும் உங்களுக்கு குத்துது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா துணி வச்சுக்கோங்க. இல்ல ட்ரெஸ்ல ஏதாவது குத்துது அப்படின்னா அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதுகுல வரும்போது இந்த ஹிப்ல வந்து உங்களோட பேண்ட் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து குத்தும். ஸோ அதை பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ல வந்து உங்க ப்ரெஷரை நெக்ல போட்டுறாதீங்க. ஃப்ரண்ட்ல வரும்போது பிரீதிங்ல தான் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வரணும். ஸோ 20 கவுண்ட்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப சவாசனா போயிடுங்க. நான் உங்களுக்கு யோக நித்ரா சொல்றேன். யோக நித்ரா பண்ணதுக்கு அப்புறமா சவாஸ்னாலே வந்து சோல் பிரேயர், செல்ஃப் ஹீலிங் ரெண்டுமே பண்ண போறோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். நல்லா கை கால் நல்லா விரிச்சு நல்லா படுங்க. ஸோ சவாசனா நீங்க மேல பார்த்த மாதிரி படுக்கிறீங்க. அண்ட் உங்களோட கை வந்து உங்களோட உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி, வானத்தை பார்த்த மாதிரி இருக்க போகுது. மூடி வைக்க போறது இல்ல, வானத்தை பார்த்த மாதிரி. காலெல்லாம் நல்லா லூஸா வச்சுக்கோங்க. சரி, சில பேருக்கு வந்து இந்த 7 சக்கரம்ஸ் அண்ட் அதுக்குள்ள இருக்க அந்த எனர்ஜி ஃப்ளோ
அந்த எனர்ஜி ஃப்ளோ. அண்ட் நம்மளை சுத்தி வந்து சில பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நம்மளோட ஆரா. அதுல வந்து சில பேருக்கு எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும், சில பேருக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கவங்க எனர்ஜி ஏத்துக்கிறீங்க ஆசனாஸோ இல்ல பிரீதிங்ஸ் எல்லாம் பண்றதுனால. சில பேரோட எனர்ஜி ஆல்ரெடி ஹையா இருக்கு, இன்னும் ஹையா இருக்கும் போது என்ன ஆயிடும்னா ஹைப்பர் ஆக்டிவா ஆயிடுவோம். அப்போ வந்து என்ன ஆகும், சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன், யோகா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே போச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட எனர்ஜி ஃப்ளோஸ் வந்து அதிகமா இருக்கும். அவங்க அந்த எனர்ஜி ஆசனாஸ் பண்ணும்போது எனர்ஜி அதிகமா ஆகும்போது என்ன ஆயிடும், ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் இந்த சபாசனா, கிரவுண்டிங் ப்ராசஸ் இதுவுமே. சோ என்ன பண்றோம் நம்ம கிரவுண்டுக்கு, நம்மளோட பூமி தாய்க்கு என்ன பண்றோம், எனக்கு வந்த எனர்ஜி போக மிச்சத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பண்றதுதான் இந்த சவாசனா. Now close your eyes, relax yourself, close your eyes. ஒரு 2 நிமிஷம் எல்லா வேலைகளும் மறந்துடுங்க, நான் சொல்றத மட்டும் லிசன் பண்றீங்க. என் வாய்ஸ் மட்டும்தான் உங்க மைண்ட்ல கேட்க போகுது. Now close your eyes gently. Now your hair is relaxing, your brain is relaxing, relaxing, relaxing. Your forehead is relaxing, your eyebrows are relaxing, your eyes are relaxing, relaxing, relaxing. Your ears are relaxing, your cheek muscles are relaxing, your nose is relaxing, relaxing, relaxing. Your lips is relaxing, your chin is relaxing, your total skull is relaxing, relaxing, relaxing. Your total head is relaxing, relaxing, relaxing. Your neck is relaxing, your throat is relaxing, your neck muscles are relaxing, relaxing, relaxing. Your shoulders are relaxing. Your shoulders are completely relaxing, relaxing, relaxing. Your arms are relaxing. Your hands are relaxing. Your fingers are relaxing, relaxing, relaxing. Your fingernails are relaxing, relaxing, relaxing. Your chest is relaxing. Your heart is relaxing. Your stomach is relaxing, relaxing, relaxing. Your total upper body is relaxing, relaxing, relaxing. Your abdomen is relaxing. Your thighs is relaxing. Your knee is relaxing, relaxing, relaxing. Your leg is relaxing. Your ankle is relaxing. Your toe fingers are relaxing, relaxing, relaxing. Your total body is relaxing, relaxing, relaxing. Your spinal cord is relaxing.
Your spinal cord is completely relaxing, relaxing, relaxing. Your whole body is relaxing, relaxing, relaxing. Your whole body is completely relaxing, relaxing, relaxing. Now slowly, slowly focus on your third eye. சவாஸ்னாலே இருங்க. உங்க third eye focus பண்ணுங்க. Slowly focus on your third eye. We'll start with the soul prayer. Slowly focus on your third eye. We'll start with the soul prayer. Third eye focus பண்றீங்க. உங்களுக்கு அந்த இடம் சில்லுன்னு இருக்கலாம், வெறுவெறுன்ட்டு ஃபீல் ஆகலாம் சில பேருக்கு, சில பேருக்கு வார்மா இருக்கலாம். அண்ட் யூ கேன் see a white light. ஒரு மாதிரி ஒயிட், ஒரு பிரகாசமான லைட் தெரியலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வெறும் ஒரு டியூப்லைட் மாதிரி ஒரு நீட்டமா ஒரே ஒரு ஒயிட் லைட் தெரியலாம். ஸோ வாட் எவர், இதுதான் வந்து உங்களோட தேர்ட் ஐ நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கிற கலர்ஸ், சில கலர்ஸ் தெரியலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ், கீப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் தேர்ட் ஐ, கீப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் தேர்ட் ஐ. நீங்க இப்போ உங்க சோல் கிட்ட உங்க பிளெஸிங்ஸ் வாங்க போறீங்க. உங்களோட ஓன் சோல் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறீங்க. ஓ மை டியர் சோல், ஐ எம் so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Be with me and thank you so much. So again, I'm repeating the soul prayer concept. ஸோ உங்களோட சோல் எத்தனை ஜென்மங்கள் கடந்து உங்க கூடவே தான் இருக்கு. உங்களோட உடம்பு மட்டும்தான் மாறி இருக்கு. நீங்க இதுக்கு போன பிறவில எதுல எப்படி வேணா இருந்திருக்கலாம். பாய் வந்து கேர்ளா இருந்திருக்கலாம், கேர்ள் வந்து பாயா இருந்திருக்கலாம், ஏதோ அனிமலா இருந்திருக்கலாம். ஸோ பட் உங்க சோல் மட்டும் உங்க கூட தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த சோலோடவே உங்களோட ஆழ்மன பதிவு ஒரு ஜென்மத்திலயும் நடந்த அந்த விஷயங்கள் உங்களோட சோல் செல்ஸ்குள்ள அது அப்படியே தான் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இதுலயும் வந்து பர்த்லயும் வந்து சில நல்லது செஞ்சிருப்பீங்க, கெட்டதும் செஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இது அட்ராக்ட் ஆகுறது நெகட்டிவ்ஸ் அட்ராக்ட் ஆயிடும். பட் நம்மளுக்கு தேவையா பாசிட்டிவ். ஸோ நம்மளோட பிளெஸிங்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அது வர்றதுக்கு லேட் ஆகும், பட் நம்மளே கேட்டு நம்ம வாங்கிக்கணும். ஸோ இந்த சோல் ப்ரேயரோட கான்செப்ட்ல இந்த பிளெஸ்ஸிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு அந்த சோல் ப்ரேயர்ல நான் உங்களுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த சோல் ப்ரேயர் கான்செப்ட் நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணணும், உங்களோட லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்ட்டு நான் வந்து மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்டே இன் சவாசனா. ஸோ நீங்க ஏஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி பொறுமையா ஏஞ்சிக்கோங்க. அர்ஜென்ட்டே கிடையாது. நான் இப்போ ஓம் சாண்டிங் ப்ளே பண்ற ஒரு 5 மினிட்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 1 மினிட் இருக்கு. ஒரு 5 மினிட் நான் ப்ளே பண்றேன். ஸ்டே பண்றவங்க ஸ்டே பண்ணுங்க, இல்ல ஒர்க் இருக்கு அப்படின்னா யூ கேன் லீவ் த செஷன். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ஓம் சாண்டிங் ப்ளே பண்றேன். ஸோ இதுக்கு இன் பிட்வீன்ல நீங்க உங்களோட ஹீலிங்ஸ்லாம் முடிக்கிறத முடிச்சுக்கலாம். சவாஸ்னாலே முடிச்சுக்கோங்க.
Have a nice day. We'll meet you tomorrow.